ஹலோ அண்ட் வெல்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டாஸ்க் 3ல வந்து ஏர்ன் கரோ ஆப்ல நெறைய பேருக்கு ரெஃபரல் கோட் காமிக்க மாட்டேங்குது. பிளாங்க்கா இருக்குது. ஸோ நெறைய யூடியூபர்ஸ் போட்டிருக்காங்க. நான் அதுலலாம் எப்படி சொல்றது? சில பேருக்கு வரலாம், சில பேருக்கு வராம போலாம். ஆனா எக்ஸாக்ட் சொல்யூஷன் நான் இப்ப சொல்லப் போறேன். அதாவது 3 சொல்யூஷன் நான் பிரிக்க போறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நம்ம இப்போ டாஸ்க் 3ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, Play Storeல போய் ஏர்ன் கரோ ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு, அதுல ஒரு ரெஃபரல் லிங்க் இருக்கும். அதாவது ப்ரொஃபைல் கீழ ரைட் சைட் கார்னர்ல வந்து ப்ரொஃபைல் இருக்கும். ப்ரொஃபைல் கிளிக் பண்ணிட்டு, நீங்க ரெஃபரல் எண் ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா, ரெஃபரல் எண் ஆப்ஷன் இருக்கும். அதில வந்து உங்களோட ரெஃபரல் லிங்க் இருக்கும். ஆனா சில பேருக்கு அந்த இடமே பிளாங்க்கா காமிக்குது. ஓகேங்களா? ஸோ எப்படி வந்து ரெஃபரல் லிங்க் கொண்டு வரதுன்னு தான் இப்ப நான் சொல்லப் போறேன். ஸோ இந்த மாரி தான் நான் இப்போ இமேஜ் பார்த்துருக்கேன் பாருங்க. இந்த மாரி தான் உங்களுக்கு பிளாங்க்கா காமிக்கும். ஓகேங்களா? நான் இப்போ ஆட்டோ பாருங்க. இந்த மாரி தான் பிளாங்க்கா காமிக்கும். ஸோ அத எப்படி நீங்க வந்து கொண்டு வரதுன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கொஞ்சம் ஸ்பீடா போயிடலாம். சாரி டிஸ்டர்பன்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்பீடா போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுக்கு சில கொஸ்டின்ஸ் இருக்கும். அதெல்லாம் ஃபர்ஸ்ட் நான் சால்வ் பண்ணிடுறேன். நீங்க ஏர்ன்கிற ஆப்ல வந்து ஃபோன் நம்பர் போட்டு ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க. அது எஸ்பிஓ ரெஜிஸ்டர்ட் நம்பரான்னு சில பேருக்கு டவுட்ஸ் இருக்கு. ஸோ அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீங்க வேற ஃபோன் நம்பர் கூட யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? எஸ்பிஓ ரெஜிஸ்டர் நம்பர் தான் யூஸ் பண்ணணும்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அந்த ஆப் அந்த ஃபோன்ல 7 டேஸ்க்கு இருக்கணும். டெலீட் பண்ணாம இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அது ஒரு கண்டிஷன். ஸோ இன்னொரு தடவ சொல்லிடுறேன். எஸ்பிஓ ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் தான் நீங்க ஏர்ன் கரோவுக்கும் யூஸ் பண்ணி லாகின் பண்ணணும்லாம் எந்த ரூல்ஸும் இல்ல. ஓகேங்களா? ஸோ இது நெறைய பேருக்கு கொஸ்டின் இருந்துச்சு. ஸோ இது சொல்ட்டேன். இப்போ நம்ம டாஸ்க் 3ல வந்து ரெஃபரல் லிங்க் எப்படி ஷோ பண்றதுன்னு காமிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் வந்து அவங்க டெக்னிக்கல் சைடும் கேட்டேன். அதாவது கஸ்டமர் கேர் கிட்ட கேட்டேன். இந்த ஆப்போடது. ஸோ அவங்க அதோட ப்ரூஃப் தான் இது. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களோட சைடு வந்து டெக்னிக்கல் இஷ்யூவா இருக்கு. ஸோ வந்து வெப்சைட்ல வந்து லாகின் பண்ணிட்டு, நீங்க வந்து யூஸ் பண்ணுங்க. அங்க ஒரு லிங்க் வரும். அத யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நானும் வந்து அத ட்ரை பண்ணி பார்த்தேன். ஓகேங்களா? வெப்சைட்ல லிங்க் காமிக்குது. ஸோ உள்ள போய் அத வந்து நம்ம எஸ்பிஓல போட்டோம்னா, அது அந்த லிங்க் வேலை செய்யாது. ஓகேங்களா? அந்த லிங்க் வேற, இந்த லிங்க் வேற. ஸோ அந்த லிங்க் வேலை செய்யாது. ஸோ அது யூஸ் பண்ணாதீங்க. அது வந்து இன்வாலிட் யூஆர்எல் தான் வரும். ஸோ அது யூஸ் பண்ண வேணாம். ஸோ அந்த யூஆர்எல் வெப்சைட்ல நீங்க லாகின் பண்ணி எடுக்கிற லிங்க் யூஸ் பண்ண வேணாம். ஸோ இதுதான் அதோட ப்ரூஃப்ஸ். நீங்க படிச்சு பார்க்கணும்னா படிச்சு பார்க்கலாம் பாஸ் பண்ணி. ஸோ 3 ஸ்லைட் நம்ம போனோம்னா 3 சொல்யூஷன் இருக்கு. ஓகேங்களா? இந்த 3 சொல்யூஷன்ல கண்டிப்பா ஒண்ணாச்சு அ இதாயிடும். ஸோ இது என்னென்னன்னு ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து ஆப்ஷன் 3 யூஸ் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? இந்த ஆப்ஷன் 3 என்னன்னா, உங்க ஆப் ஹோல்ட் பண்ணீங்கன்னா, ஆப் இன்ஃபோ போயிட்டு, ஸ்டோரேஜ்ல போயிட்டு கிளியர் டேட்டா குடுக்க வேணாம். கிளியர் கேச் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத பண்ணிட்டு மறுபடியும் லாகின் பண்ணி பாருங்க. மோஸ்ட்டா வந்துரும். அப்படி வரலன்னா, நெறைய பேருக்கு வராம இருக்கும். ஓகேங்களா? சில பேருக்கு தான் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? அத ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பார்த்துருங்க. ஃபர்ஸ்ட்டு 3 ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ நான் மாத்த மறந்துட்டேன். 3 ஆப்ஷன் நான் பார்த்தேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து இது யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன அதுவும் ஒர்க் அவுட் ஆகலன்னா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் போய்க்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா, இப்போ நீங்க ஒரு ஃபோன்ல லாகின் பண்ணிட்டு சரி செகண்ட் ஆப்ஷன் என்னன்னா, ஒரு ஃபோன்ல வந்து நீங்க லாகின் பண்ணிட்டு அதில ரெஃபரல் கோட் காமிக்கல. ஓகேங்களா? ஸோ அதே இப்போ ஒரு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 10 வரைக்கும் ஒரு ஃபோன் நம்பர் இருக்குன்னா, அந்த ஃபோன் நம்பர் என்னோட ஃபோன்ல போட்டு லாகின் பண்ணிட்டேன். ஆனா எனக்கு ரெஃபரல் கோட் காமிக்கல. ஓகேங்களா? ஸோ அதே அக்கவுண்ட் யூஸ் பண்ணி இன்னொரு ஃபோன் உங்க ஃப்ரெண்டோ, இல்ல உங்க பேரண்ட்ஸு, இல்ல சன்னோட ஃபோன், டாட்டரோட ஃபோன் யாராவது ஃபோன்ல நீங்க அதே ஆப் டவுன்லோட் பண்ணி, அதே லாகின் டீட்டெயில்ஸ் தந்துட்டு லாகின் பண்ணி பாருங்க. மோஸ்ட்டா வந்துரும். அப்படியும் வரலன்னா, இன்னும் 2, 3 ஃபோன் போட்டு போட்டு பாருங்க. ஓகேங்களா? அதே அக்கவுண்ட் யூஸ் பண்ணி. அதே அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் யூஸ் பண்ணாலும் பிரச்சனை இல்ல வேற ஃபோன்ல. அதே ஃபோன் நம்பர், அதே இமெயில், அதே பாஸ்வேர்ட் போட்டு இன்னொரு ஃபோன்ல ட்ரை பண்ணிட்டே இருங்க. வேற வேற ஃபோன்ல ட்ரை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, மோஸ்ட்டா வந்துரும். ஓகேங்களா? ஒரு 2 டைம்ஸ் 2 ஃபோன் ஆர் 1 ஃபோன் நீங்க எக்ஸ்ட்ரா பண்ணீங்கனாலே அந்த ஃபோன்ல காமிச்சுரும். அது சில ஃபோன்ல ஃபால்ட்டா இருக்கு. அது அவங்க சைட் டெக்னிக்கல் இஷ்யூ. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஐ மீன் செகண்ட் சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் சொல்லியாச்சு. ஸ்டோரேஜ் கேட்ச் டெலீட் பண்ணி பாருங்க. செகண்ட் சொல்யூஷன் வந்து வேற வேற ஃபோன்ல ஒரே அக்கவுண்ட் லாகின் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? இது வந்து லாஸ்ட்டா யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? சில பேருக்கு வரும். சில பேர் ஃபோன்ல ரெஃபரல் லிங்க் காமிக்குது. சில பேர் ஃபோன்ல வந்து ரெஃபரல் லிங்க் காமிக்கல. ஸோ உங்களுக்கு ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு, இல்ல பேரண்ட்ஸ் இல்ல யாருக்காச்சும் ரெஃபரல் லிங்க் அவங்க ஃபோன்ல காமிக்குதுன்னா, அந்த ஃபோன்ல அவங்களோட அக்கவுண்ட் லாக் அவுட் பண்ணிட்டு, உங்களோட டீட்டெயில்ஸ் அவங்க கிட்ட தாங்க. ஓகேங்களா? ஸோ மறுபடியும் ஒரு தடவ சொல்றேன். இப்போ எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். அவனுக்கு வந்து காமிக்குது.
ரெஃபரல் லிங்க் அவன் லாகின் பண்ணி பார்த்தா அவனோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் யூஸ் பண்ணி அவனுக்கு காமிக்குது. ஆனால் என்னோட ஃபோனில் எனக்கு காமிக்க மாட்டேங்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், என்னோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அவனுக்கு தரேன். எஸ்பிஐ அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இல்லை, ஏன்கிற ஆப்போட டீட்டெயில்ஸ், பாஸ்வேர்ட், மெயில் ஐடி, ஃபோன் நம்பர். ஐயையோ! பாஸ்ல இருக்கா? இல்ல, இல்ல. என்னோட டீட்டெயில்ஸ் நான் வந்து அவனுக்கு தரேன். ஏன்னா, அவன் ஃபோன்ல வந்து அவனோட அக்கவுண்ட் காமிக்குது. ஸோ, அவனோட அக்கவுண்ட் வந்து நான் லாக் அவுட் பண்ணிட்டேன் அவனோட ஃபோன்ல. என்னோட டீட்டெயில்ஸ் அவனுக்கு தரேன். என்னோட டீட்டெயில்ஸ் அவன் லாகின் பண்ண உடனே, அவன் மறுபடியும் ப்ரொஃபைல் போய் ரெஃபர் எர்ன் பண்ணா, கண்டிப்பா உங்களோட லிங்க் உங்களோட அக்கவுண்ட்ல அவரோட ஃபோன் நம்பர்ல அவரோட ஃபோன்ல இருக்கும். ஓகேங்களா? ஸோ, திரும்ப ஒரு தடவ தெளிவா சொல்லிடுறேன். என்னோட ஃபோன்ல வந்து ரெஃபரல் கோட் லிங்க் வரல. அவரோட ஃபோனுக்கு வந்து ரெஃபரல் லிங்க் வருது. ஸோ, அவர் ஃபோன்ல அவரோட அக்கவுண்ட்ட நான் லாக் அவுட் பண்ணிட்டு, என்னோட அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் அவருக்கு தரேன். என்னோட அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் அவருக்கு தரப்போ, ஆ அந்த லிங்க் எடுத்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். என்னோட லிங்க் தான். என்னோட அக்கவுண்ட் லிங்க் தான் அவர் ஃபோன்ல இருக்கு. ஸோ, அந்த லிங்க் நான் WhatsAppல எனக்கே அனுப்பி, அந்த லிங்க் நான் வந்து எஸ்பிஓல யூஸ் பண்ணிக்கலாம். 2ம் சேம் தான். ஓகேங்களா? உங்க அக்கவுண்ட்ல வந்து அந்த லிங்க் அவரோட ஃபோன்ல காமிக்கும். 2ம் ஒண்ணு தான். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஸோ, உங்களோட ஃபோன்ல அந்த ஆப் இன்ஸ்டால் மட்டும் பண்ணி வச்சுருங்க. டெலீட் பண்ண வேணாம். இதான் 3 மெத்தட். ஓகேங்களா? இது 100% ஷூரா இது யூஸ் பண்ணீங்கன்னா, இது வந்துரும். ஓகேங்களா? இது மிஸ்ஸே ஆகாது. இந்த 3 ஆப்ஷன், அதாவது இதில 2ண்டு. இந்த ஆப்ஷன் கண்டிப்பா வந்து உங்களுக்கு 100% சக்சஸ் ஆயிடும். ஸோ, இது இன்னும் உங்களுக்கு ஏதாவது புரியலனா, இல்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா, என்ன பிரைவேட்டாவே நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். நான் என்னோட வாட்ஸ்அப் குரூப் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன். அத கிளிக் பண்ணீங்கன்னா, டைரக்ட்டா வாட்ஸ்அப்ல ஜாயின் பண்ணிக்கலாம். பர்சனலா எனக்கு மெசேஜும் பண்ணலாம். இல்ல குரூப் ஓப்பன்ல தான் இருக்கும், மெம்பர் சாட். ஸோ, அதுலயும் நீங்க வந்து மெசேஜ் பண்ணிக்கலாம். ஸோ, என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க. மோஸ்ட்டா இந்த 3 ஆப்ஷன் வந்து சில பேருக்கு புரியாம இருக்கும். அது பிரைவேட்டாவும் வந்து கேளுங்க. நான் சொல்லி தரேன். ஸோ, சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணலனா லைக் பண்ணிக்கோங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கண்டிப்பா வந்து கேட்கலாம். ஸோ, அதே மாரி இதெல்லாம் எப்புட்றா இது சொல்ல மாட்டேன். இதெல்லாம் எப்புட்றா அப்படின்னு கேட்டா, ஆல்ரெடி ஒருத்தருக்கு சால்வ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ, இத நான் காமிக்கிறேன். பாருங்க, நான் தான் சஜஷன் குடுத்தேன் ஒருத்தருக்கு. நேம் ஹைட் பண்ணிட்டேன். ஸோ, பிரச்சனை தெரியும். சேம் நம்பர் அண்ட் டீட்டெயில்ஸ் இன்னொரு ஃபோன்ல குடுத்து லாகின் பண்ணுங்க. ரெஃபரல் காமிக்கும். அப்படின்னு சொன்ன உடனே சக்சஸ் ஆயிடுச்சாம் அவருக்கு. ஓகேவா? ஸோ, இப்போ பண்ண முடியாது. எஸ்பிஓ சைடு வேற ஏதோ டெக்னிக்கல் இஷ்யூ இருக்கு. ஆனா, உங்களுக்கு ரெஃபரல் லிங்க் கண்டிப்பா காமிச்சிரும். ஓகேங்களா? ஏர்ன்கரோ ஆப்ல ரெஃபரல் லிங்க் கண்டிப்பா காமிச்சிரும். அந்த லிங்க் வந்து எஸ்பிஓ சைடு டெக்னிக்கல் இஷ்யூ சால்வ் பண்ணதுக்கப்புறம் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எஸ்பிஓ சைடு ஏதோ டெக்னிக்கல் இஷ்யூ இருக்கு. அந்த செலக்ட் டைப் வெப்சைட்ன்னு நம்ம சூஸ் பண்றோம்ல, அதுல ஏதோ டெக்னிக்கல் பக்கா இருக்குது. ஸோ, அத அவங்க ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ரெஃபரல் கோடு எடுத்து நீங்க பேஸ்ட் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆயிடும். இவர் நேத்து யூஸ் பண்ணது. ஓகேங்களா? ஸோ, இன்னைக்கு தான் எஸ்பிஓல ஏதோ பக் இருக்கு. நேத்து யூஸ் பண்ணி கரெக்ட்டா ஒர்க் வந்துருச்சு. ஸோ, இந்த ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா புரியும். ஸோ, வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் குரூப்ல. பார்த்துக்கலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.